ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் வந்து பழனி கோயில் வந்துட்டேன். நான் வந்து போன பாட்டில் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு பார்ட் வைஸாக நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இது வந்து பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோ எடுத்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 o'clock ஆகுது. கரெக்டாக நான் வந்து பழனி மலை அடிவாரத்தில் தான் நடந்து போயிட்டு இருக்கேன். கீழே வந்து பிள்ளையார் கோயில் இருக்கும். அங்கே போய் தேங்காய் உடைச்சிட்டு தான் மேலே போய் சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து போயிட்டுருக்கேன். கடை இன்னும் எதுவுமே ஓப்பன் பண்ணல. அப்படி இருந்தும் நிறைய கூட்டம் இருந்துச்சு. ஃபோனை கீழேயே லாக்கரில் கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகணும், மேலே போய் ஃபோட்டோ உங்களை வந்து எடுத்துக்கணும், ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோனை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போங்க. ப்ளஸ் வந்து ஆஃபீஸர்ஸ் யாராவது நம்மளை நோட் பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஃபோனை பிடிங்கிட்டு தரமாட்டாங்க. இது நான் அங்கே கோயிலுக்கு போகும்போது ஒருத்தவங்களுக்கு நடந்துச்சு. ஸோ அதனால் அதை வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். அப்புறம் அடிவாரம் பிள்ளையார் கோயில் நான் வந்துட்டேன். தேங்காவும் வாங்கியாச்சு. ஸோ தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். மேலே வந்து நம்மளுடைய ஆறுபடை முருகனோட படம் இருந்துச்சு. ஸோ அதையும் வீடியோ எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நெருப்பு எரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா கோபுரத்தோட உச்சி கரெக்டாக தெரியும். சூரியனோட வெளிச்சமும் இந்த இடத்துல தான் படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால எனி டைம் இங்கே வந்து நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் இங்கே ஒரு குட்டி குழந்தை முருகன் வேஷத்தில் இருந்துச்சு. அதையும் வீடியோ எடுத்துட்டு அப்படியே நானும் க்யூவில் நிற்க கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.